என்னம்மா அடிப்படை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல, ஹாயா ஹாலில் உட்காந்துட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ போன வேலை என்னாச்சு? சீட்டு பணம் திரும்ப வாங்கிட்டியா? சீட்டு படமா? என்னம்மா நீங்க சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. வாய் மூடுறா. என்ன பையன்டா நீ எல்லாம்? அம்மா அப்பா கல்யாண நாளுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்க பஞ்ச பாட்டு பாடின. இன்னொரு பக்கம் லட்ச லட்சமா சீட்டு போட்டு திருட்டுத்தனமா பணத்தை சேர்த்துட்டு இருக்க. மனுஷனாடா நீ? இல்லம்மா, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. இல்ல, எல்லாம் என் காதுக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட சீட்டு, இப்ப போட்ட சீட்டு, இந்த சீட்டு காசுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் அழைச்சிட்டு வரீங்கல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் போய் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு பாக்காத. இல்ல நீ பேசாத. மறுபடியும் எதுக்காக மூடி மறைக்க பாக்குறீங்க? அது இல்லம்மா, ஒரு நல்ல வீடா வாங்கலாம்னு சின்ன சின்னதா சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம். மத்தபடி உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவுமே இல்லம்மா. பெத்தவகிட்டே போய் சொல்றியே, அசிங்கமா இல்ல உனக்கு? நீ கதவு மூடி வச்சாலும் உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கு தெரியாம அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பெத்தவங்களுக்கு தெரியாம ஒளிச்சு ஒளிச்சு சேமிச்சு வைக்கிற காசு எப்படிடா நிலைக்கும்? நியாயப்படி பார்த்தா இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களே பணம், அது அப்படியே போயிருக்கணும். ஏதோ இந்த அபி புண்ணியத்தால திரும்ப வந்திருக்கு. என் முகத்திலேயே முழிக்காதடா, போடா. அப்பா விடுங்க. வா வா வாங்குறேன்ல. பண்ற ஏய் ஏய் எந்திரி எந்திரி. என்ன விஷயம்? என்ன உட்காந்துட்டே சண்டை போடுற அளவுக்கு நீ என்ன மகாராணியா? எந்திரிடி. சண்டையா? என்ன உளறீங்க? நான் யார்கிட்ட சண்டை போட்டேன்? நான் சண்டை போட போறேன். இந்த சண்டை சச்சரவுக்குலாம் நான் ஆள் கிடையாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிக்குமே. நீ மட்டும் என்ன ரொம்ப யோகியமா? மேல போய் வெற்றி கிட்ட சண்டை போடுறதுல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அவரு ஏன்? அப்ப இதெல்லாம் நீங்க ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமாண்டி கேட்ட. இப்ப என்ன தப்பு? நீ பட்டுக்கு அவனை ஏதாவது பண்ணிட்டு போயிட்டனா நான் தாண்டி பதில் சொல்லணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வாடி போடிலாம் எனக்கு பிடிக்காது. நீ வா போன்னு கூப்பிடுங்க. ஏய், அப்படி தாண்டி கூப்பிடுவேன். நீ என்ன பெரிய இவளா என்ன? உனக்கு என்னடி மரியாதை? நான் சீட்டு போடுவேன், சிறுவாடா சேர்த்து வைக்கிறேன், இல்ல சில்லறையா மாத்தி தெருவுல கூட விட்டெறிவேன். அது ஏன் பணம், அத பத்தி உனக்கு என்ன? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க பணத்தை என்ன செஞ்சா எனக்கு என்ன வந்தது? இருக்குல்ல அந்த அறிவு. அப்படியே இப்படி போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி போற போக்குல அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டு போனேன்? நானா? பின்ன நான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்தேனா? பின்ன உங்க பாட்டிய வந்து போட்டு கொடுத்தாங்க. நான் தான் அவ்வளவு தூரம் அங்க படிச்சு சொன்னேன்ல, வேணாண்டி சொல்லாதடி வேணாண்டி சொல்லாதடி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோன்னு. நீ என்னடா கமுக்கமா கூட வந்துட்டு நைஸா அவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டு சண்டையை மூட்டி விடுறியா? ஐயோ, அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. ஆக்சுவலா உங்க பணத்தை நான் தான் மீட்டு கொடுத்திருக்கேன். நான் உதவி பண்ணலனா அத்தனை பணமும் அப்படியே போயிருக்கும். அதுக்கு நன்றி சொல்ல வேணாம். இப்படியே அபாண்டமா பழி சொல்ல பேசுவீங்க? அப்பா மீட்டு கொடுத்தால மீட்டு கொடுத்தா அந்த பக்கம் உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து போட்டு கொடுக்க வேண்டியது. இதுக்கு பேரு தாண்டி புள்ளையும் கீழே விட்டுட்டு தோட்டலையும் ஆட்டுறங்கிறது. ஏன் வழியை எங்கிட்டே காட்டுறியா நீ? இங்க பாருங்க, தேவையில்லாம எந்த ஆதாரமும் இல்லாம கண்டபடி பேசி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. உங்களை அம்மா கிட்ட போட்டு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்க போகுது? நல்ல பேர் வாங்குதா? ஐயோ, ஏற்கனவே நீ தான் சொக்கு படி போட்டு அப்படியே அவங்கள கைக்குள்ள மயக்கி வச்சிருக்கியே. அவங்கள அப்படியே அம்மா அம்மா அம்மான்னு உருகிறதும், அவங்க அப்படியே உன்னை அபி அபின்னு உருகிறதும் இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்காம இருக்க நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க இங்க பாருங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்கள நான் அம்மான்னு கூப்பிடுறது வெறும் வார்த்தை கிடையாது. நிஜமாவே அவங்கள நான் என் அம்மாவுக்கு ஈக்குவலா தான் பாக்குறேன்.
அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சில்லியா வேலை செஞ்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கேட்டா அப்படி அநியாயமா போட்டு கொடுத்து உனக்கு என்னடி ஆக போகுது? உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்ககிட்ட பேசவும் நான் தயாரா இல்ல. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் எதுக்கு போகணும்? இது என் வீடு. நான் முறைப்படி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். நல்ல நாள் பார்த்து பெரியவங்க பேசி முடிச்சு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு வயிறார விருந்து போட்டு எல்லாரும் முன்னாடியும் தாலிய கட்டி வலது காலை இந்த வீட்டுல எடுத்து வச்சு வந்தபடி நானு. நீ அப்படியா? சாதாரண திருட்டு தாலி கட்டிட்டு வந்தவ தானே. நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? இது என் வீடு. இங்க பாருங்க, இது அம்மன் கழுத்துல இருந்த தாலி. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இத போய் திருட்டு தாலி அது இதுன்னு பேசுனீங்கன்னா அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அடேங்க அப்பா, இல்லாட்டி மட்டும் என்னது கிழிச்சிருவே நீ? இது அம்மன் கழுத்துல இருந்தா என்ன, ஆட்டுக்குட்டி கழுத்துல இருந்தா எனக்கு என்ன? ஊர் பார்க்காம கட்டின தாலிக்கு பேரு திருட்டு தாலி தாண்டி. எப்படி இப்படி எல்லாம் கீழ்த்தனமா பேசுறீங்க? இத விட லோக்கலா பேசுவேன். உனக்காக தான் இப்படி டீசெண்டா பேசின்னு இருக்கிறேன். கட்டின தாலியோட தெருவுல நின்னவதானே நீ? போனா போகுதுன்னு உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டா நீ எனக்கு ஆப்படிக்கிறல்ல. இத பாரு, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். வேணாம், உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. என்ன உள்ள விட்டது நீங்க கிடையாது. நான் அம்மானு கூப்பிடுறது என்னோட மாமியார. நான் வெளியில நிக்கிற வரைக்கும் போயிடுன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணவங்க தானே. அதெல்லாம் மறந்து போச்சா என்ன? ஏன் மறக்கிறேன்? இப்ப கூட உன்னை வீட்டை விட்டு வெளியில போடின்னு தான் சொல்றேன். இது உரிமை கொள்றவங்க வாழ்ற இடம். நானும் சரி, நந்தினி அக்காவும் சரி, ஊரறிய தாலி கட்டி பொண்டாட்டிங்கிற கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. எங்க வாழ்க்கையிலேயே நீ விளையாடணும்னு நினைக்கிறியா? திருட்டு தாலி கட்டிட்டு வந்த உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜாக்கிரதை. அடச்சி வாய் மூடு. வாய மூடா. ஏய், என்ன மரியாதை குறையுது? அங்க இருந்து என்ன வருதோ அதுதான் திரும்ப கிடைக்கும். என்ன பொம்பளை நீ? பாவம் போனா போகட்டும்னு ஹெல்ப் பண்ணா என்கிட்டே வந்து ஏன் தாலி திருட்டு தாலின்னு திரும்ப திரும்ப சொல்லி இன்சல்ட் பண்றியா? ஏய், இங்க பாரு, நான் எகிறுனா அப்புறம் நீ தாங்க மாட்டே சொல்லிட்ட. எகிரி பாரு. பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பாப்பேன். மாமனார் காசுல உட்கார்ந்து சோறு திங்கிற குடும்பம், திங்கிற சோறுக்கே நன்றி இல்லாதப்ப பணத்தெல்லாம் மாமனார் மாமியாருக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு வாழ்ந்துகிட்டு நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறியா? ஏய், அது ஏன் பணம். அத நான் என்ன வேணா பண்ணுவேன். அது கேட்க நீ யாருடி? அத பத்தி நான் எதுவுமே கேட்கல. உன் பணம் என் கால் தூசிக்கு சமம். எனக்கு தேவை மரியாதை. அந்த மரியாதை எனக்கு கிடைக்கலனா நீ எந்த அளவுக்கு இறங்கி பேசுறியோ அதை விட இறங்கி பேசுவடி பேசுவ. திருட்டு தாலிக்கு இவ்ளோ திமிருனா எனக்கெல்லாம் எவ்ளோ திமிரு இருக்கணும். அடச்சி, பேசுறது நிறுத்து. எது திருட்டு தாலி? இது திருட்டு தாலியா? அம்மன் கழுத்துல இருந்து எடுத்து அம்மன் சன்னதி முன்னாடி அம்மன் பக்தர்கள் முன்னாடி என் கழுத்துல கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்குல்ல, அதை விட இது புனிதம். ஆனா எங்க கல்யாணம் ஊரறிய. என்ன பெருசா ஊரறிய? ஊரை கூட்டி பத்திரிக்கை அடிச்சு நல்ல நேரம் பார்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து பண்ண கல்யாணம் எல்லாம் உன் கல்யாணம். அதே மாதிரி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிவலம் வந்து எங்க கல்யாணத்தை நடத்தி காட்டவா? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்குறா நீ. எங்க நடத்தி காட்டு பாப்போம். ஓ, சவாலா? நானும் பதிலுக்கு சவால் விடுறேன். இதே வீட்டுல உங்க எல்லார் கண்ணு முன்னாடியும் எனக்கும் வெற்றிக்கும் ஊர் முழுக்க பத்திரிக்கை அடிச்சு ஆளு அம்பு விருந்து மேலதாளத்தோட கல்யாணம் நடக்கும். அத்தனை பேரும் மனசார வாழ்த்த வெற்றி ஏன் கழுத்துல தாலி கட்டுவாரு. நடத்தி காட்டுறேன், பாக்குறியா? ஓ, அவ்வளோ தெனவட்ட உனக்கு. ஒரு காலத்துலயும் உனக்கும் வெற்றிக்கும் அந்த மாதிரி கல்யாணம் நடக்கவே நடக்காதுரி. சவால் தான் இது. அபி போடுற சவால். முறைப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டல அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். பாத்துருவோண்டி அதையும். பாக்கலாம் பாடே. ஏய், என்னது? எதுக்கு நீ இதை எடுத்து கொண்டு வந்தா என்ன தப்பு? ஏய், என்ன வர வர ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு ஏதோ குழப்பத்துல இருந்த, நீ சொன்னதை கேட்டேன், காப்பியை குடிச்சேன். அதுக்காக அப்படியே வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? ஏதோ கட்டின பொண்டாட்டி மாதிரி சோத்த எடுத்துட்டு வந்து ரூம்குள்ள உட்கார. நீ எனக்கு ஒண்ணும் இதை கொண்டு வந்து வைக்கணும்லாம் ஆசை இல்ல. அம்மா கொடுத்து விட்டாங்க, அதனால கொண்டு வந்தேன். அம்மாவா? யாருக்கு? யாருடி அம்மா? அம்மான்னு கூப்பிட ஆசையா இருந்துச்சுன்னு வையேன், நேரா ஜட்ஜி வீட்டுக்கு போ. அங்க உங்க அம்மா இருப்பாங்க, அவங்கள போய் ஆசையா கூப்பிட்டுக்க. யார் அம்மாவை யாரு கொண்டாடுறது? இங்க பாருங்க, இந்த அதட்டல் உருட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நானா ஒன்னும் கூப்பிடல, அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் கூப்பிடுறேன். அதுக்கெல்லாம் உங்க பெர்மிஷன் வேணும்னு அவசியம் கிடையாது. யாரு? எங்க அம்மா உன்னை அம்மான்னு கூப்பிட சொன்னாங்களா? அப்படி பெர்மிஷன் கேட்காம நான் அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஏய், வாயமுறி. எதுக்கு எடுத்தாலும் வியாக்கியானம், பதிலுக்கு பதில் பேசுறது. இத பாரு,
அவங்கள அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கூப்பிட்டு தொலையாத. அதனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். இப்போ உங்களுக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா? அவ்வளவு திமிராடி உனக்கு? இதுல திமிர் எங்க இருந்து வந்தது? அவங்கள எப்படி கூப்பிடணுங்கிறது என்னோட இஷ்டம். என்ன எப்படி கூப்பிடுன்னு சொல்றது அவங்களோட இஷ்டம். நடுவுல நீங்க எதுக்கு வந்து டிராமா ஆடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓ அப்படியா? பாத்துருவண்டி, அதையும் பாத்துருவோம். உன்கிட்ட பேசினா தானே பதிலுக்கு பதில் பேசுவ. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். மா வேணாம், இருங்க ப்ளீஸ், வேணாம். இது எனக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பர்சனல் விஷயம். இதுல நீங்க தயவு செஞ்சு தலையிடாதீங்க. ஏய், அவங்க என்ன பெத்தவங்க? அவங்கள்ட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? மரியாதை வழிய விடு ப்ளீஸ். வெற்றி, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க, விட்டுருங்க. முடியாதடி. இருக்க இடம் கொடுத்தா கொடுத்தவனோட எல்லா இடத்தையும் பிடிச்ச மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருவ. அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? முடியாது, போடி. ஏய் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. வெற்றி வெற்றி மா வெற்றி வெற்றி ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. மா வெற்றி, இந்தாமா. டேய் டேய், எதுக்கு இப்ப அம்மா அம்மான்னு ஏல விட்டுட்டு இருக்க? ஏல விடாம என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவ யாரு? இவள்கிட்ட போய் எதுக்கு நீ சாப்பிட கொடுத்துற? நீ பத்தா குறைக்க அம்மா அம்மான்னு என்னமோ பெத்த அம்மாவை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. நீயும் அபி அபின்னு வலிஞ்சிட்டு இருக்க. கேக்குறதுக்கே நாராசமா இருக்குமா? இப்ப என்ன சொல்ல வர நீ? இத பாரு, இவள அந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்காக நானும் அப்பாவும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு மேல மேல இடம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஏன் உன்னை இந்த வீட்ல அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஆளே கிடையாதா? இந்த பிசாசு கூப்பிட்டு தான் நீ அம்மாவாக போறியான்னு? இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிடிக்கல. இவ இந்த வீட்டை பிடிச்ச கேடு, நம்மள பிடிச்ச பிசாசு, நம்ம வீட்டையே நாசமாக்க வந்த சனிய. இவளை எதுக்குமா நீ தூக்கி வச்சு கொண்டாடுற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு என்னமோ இவளை சமைக்க விடுற, பத்தாதுக்கு போர்வையை போத்தி விடுற. இன்னைக்கு நானா இவ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ஏன் உசுர வாங்கிக்கிட்டு இருக்கா? இத பாரு, இவ அம்மான்னு கூப்பிடுறதே ஏதோ கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி இருக்கு. டேய், அவ என்ன அப்படிதான்டா கூப்பிடுவா. நான் தான் அவளை அப்படி கூப்பிட சொன்னேன். இப்ப என்னடா அதுக்கு? ஓ, அப்ப நீ தான் கூப்பிட சொல்லியிருக்கல்ல? ஆமா. முதல்ல இவளை கூப்பிட வேணாம்னு சொல்லு. கூப்பிட வேணாம்னு சொல்லுமா? முடியாதுடா. உனக்கு பிடிக்கல, காதை பொத்திக்கிட்டு போ. வந்துட்டான் சண்டை போடுறதுக்கு. இங்க பாருமா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இது அப்பாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல? இரு, அப்பா வரட்டும். இதையே சாக்கா வச்சு இவளை வீட்டை விட்டு எப்படி துரத்துறன்னு பாரு. இருடி, அப்பா வரட்டும். இருக்குடி உனக்கு. என்னடா மசமசாண்டு நிக்கிற? பொருளையெல்லாம் இறக்கி வைடா. என்னது? நான் பொருளெல்லாம் இறக்கி வைக்கணுமா? பின்ன உங்க அப்பனா வந்து இறக்கி வைப்பான். என்ன மட்டும் இறக்கி விட்டுட்டு என் பொருள்லாம் எடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? ஏமா இப்படி பேசுறீங்க? பெரிய மனுஷி பேசுற பேச்சாது. நானே இறக்கி வைக்கிறேம்மா. போ. என்னடா பாக்குற? 100 ரூபாய் தானே பேசுனேன், அதை கொடுத்துட்டேன்ல. ஏமா, சிக்னல்ல ஒரு செல்ஃபி, கோயில் வாசல்ல ஒரு செல்ஃபி, ஸ்டுடியோ வாசல்ல ஒரு செல்ஃபி, தியேட்டர்ல ஒண்ணு, சூப்பர் மார்க்கெட்னு ஒவ்வொரு இடமா நீ பாட்டி செல்ஃபி எடுத்தீங்களே, ஒரு 10 ரூபாய் சேர்த்து தரக்கூடாதா? 10 ரூபாவா? இரு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? 10 ரூபாய் கேக்குதா? 10 ரூபாய் கேக்குதா உனக்கு? ஐயோ சாமி, உன் காசே வேணாம், ஆளை விடு. வா, வா. எலை ரங்கா, இங்க வாடா. அத்தை, பாட்டி யாராவது அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுறது? வீடு தேடி வந்திருக்கு. அம்மா, அம்மா,
என்னம்மா அது சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? ஏன் நாங்களாம் சர்ப்ரைஸ் கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்களோ? அதுல படி சொல்லியிருந்தா பாட்டியா? அப்பதா சொல்லியிருந்தா நானே பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட்டு வந்திருப்பேன்ல. ஆறு நீ ஏண்டா சைக்கிள்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன கட்டாப்புல தள்ளி விட்டு வந்தானடா நீ. உன்னைய நம்பி நான் கூட வரவா? ஏண்டி நந்தினி, இவன் எதுக்கு வத்தல தொத்தலுமா பட்னி கிடந்த பள்ளி மாதிரி கிடக்கா? ஏண்டி சோறுகிறு போடுறியா இல்லையாடி? போடுற அம்மாச்சி. எங்க அவன் ரெண்டாமத்தவன்? எலை மூக்கொழுவி, படுக்கல பாத்ரூம் போறத நிப்பாட்டிட்டியா இல்லையாடா? அப்பத்தான் மாத்த வாக்கு. அப்பா என்ன ரொம்ப வெக்கமா இருக்கு. அவன் முந்தானக்குள்ள போய் ஏண்டா மூக்க சிந்திக்கிட்டு இருக்க? வாங்க அப்பத்தா. ஏன் வந்தீங்க? இல்ல எப்ப வந்தீங்கன்னு கேட்டேன். அடியை சித்தாரா? என் பேரு சித்ரா. அம்மாச்சி. எந்த ராவா இருந்தா எனக்கு என்னடி? என்ன அம்மான்னு இருக்க? அம்மாச்சின்னு கூப்பிடு. அம்மாச்சி. நீ என்னடி இப்படி இருக்க? தின்னுட்டு உறங்கிட்டு கிடந்தா எப்படி புள்ள பிறக்கும்? ஓடி ஆடி வேலை செய்யறியா இல்லையா? எங்க பண்ற அம்மாச்சி. ஏண்டா எரும மாட்டுக்கு விருமுத்தி அடிச்ச மாதிரி இப்படி வாய பிளந்துகிட்டு நின்னா வாசல்ல இருக்கிற பொருள்லாம் தானாவா உள்ள வரும்? போங்கடா, போய் பொருள்லாம் எடுத்துட்டு வாங்க. இத வந்துட்டு அப்படா. ஐயோ மரியாதை. நீ ஏண்டா நிக்கிற? போ. ஏய் அத்தை காஃபி. நீ என்னடி பம்மிக்கிட்டு நிக்கிற? இப்போது உப்பு புளி காரமெல்லாம் போட்டு சமைக்கிறியா இல்ல இன்னும் பத்திய சாப்பாடு மாதிரி வாயில வைக்க விளங்காத சாப்பாடு மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? இல்லத்த, உங்க பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்றேன். அவன் ஒரு விளங்காதவன், நீ ஒரு தொட நடுங்கி. கோம்பமல ரங்கநாதருக்கு வேண்டிக்கிட்டு தாய் மாமா கையால சேன தண்ணி கொடுத்து ரங்கான்னு பேர் வச்சா இவன் என்னடான்னா அரங்கநாத கொரங்கநாதன்னு என்னென்னமோ பேரை மாத்தி வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறான். அதுக்கு நீ பின்பாட்டு பாடுற இல்ல? இந்தா புடியுத. வாங்கடி, ஒரு செல்ஃபி எடுத்து போடலாம். வாங்க வாங்கடி, வந்து நில்லுங்க. ஓ நில்லு. ஏண்டி உம்முன்னு இருக்கீங்க? ஏய் நல்லா சிரிங்க. ஏய் வேற போஸ் கொடுங்கடி, வேற மாதிரி கொடுங்கடி. தோல்ல கை போடு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கா நந்தினி? நல்லா இருக்கா அம்மாச்சி? ஆறுடி இவ நடு வீட்டுல வந்து நிக்கிறவ. அப்பத்தா பேராண்டி என்னடா கீழே இறக்கி விடுறா. அப்படியே உன் சீயான மாதிரியே என்னை ஏர்ல தூக்கி சுத்தி இறக்கி விட்டுட்டியாடா பேராண்டி. என் பவுனு பெத்த புள்ள செஞ்சாந்து பெட்டி சீம தந்த ராசாவே இப்படி அழைச்சு போயிட்டியாடா. எப்படிடா இருக்க என் தங்கம்? ஏன் அப்பத்தா நானா இழைச்சு போயிட்டேன்? 7 கிலோ கூடி போயிருக்கேன். அதை எப்படி குறைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னமோ உடம்பு குறைஞ்சிருச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. கமலா, வெற்றி இப்படி ஒரு விஷயம் பண்ணது
கிழவிக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கும். இந்த கிழவி உனக்காக ஊர்ல இருந்து என்ன கொண்டுட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்ன? அவிக்கிறதுக்கு பச்சை கடல, மணக்க மணக்க பனப்பழம், சின்ன பிள்ளைல நீ ஆசையா கேப்பல்ல சூரி கத்தி அதுவும் கொண்டுட்டு வந்திருக்க. எங்க? அது வந்து டாய், என்னடா நீ இந்த பொண்ணு யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? என்னமோ கல்ல முழுங்கினவ மாதிரி நின்னுட்டு இருக்க. யார் இந்த பொண்ணு? பெஞ்சனுக்கு பத்தலன்னு பூட்டை வாடகை கூட்டிருக்கியா? அப்பதா அது நம்ம வெற்றியோட பொண்டாட்டி.